தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா செலிபிரிட்டி கான்வர்சேஷன் குமார சம்பவம் அப்படின்ற ஒரு யங் டீம் வந்திருக்காங்க. யங் டீமுக்கு விகடன் சார்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டைரக்டர் குமார சம்பவம். இது என்ன மாதிரியான கதை? இந்த கதைக்களத்துக்குள்ள அவங்க ஆடியன்ஸா என்ன எதிர்பார்க்கலாம்? ஏன்னா டைட்டில் கார்ட்லயே நிறைய டீடைலிங் இருக்கு. இது பாக்குறப்பவே நைஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்ல வேற மாதிரியான ஃபிளேவர் எதிர்பார்க்கலாம்? நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட அன்பிரடிக்டபிலிட்டி ஒன்று இருக்கு. ஓகே, இது எந்த மாதிரி படம் அப்படின்னு ரொம்ப டு ரைட்லி சம் அப் அப்படின்னா ஒரு ஃபீல் குட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் த்ரில்லர்னு சொல்லலாம். த்ரில்லர்னு உடனே பயங்கர சீரியஸ் த்ரில்லர்லாம் ஒரு ஃபன் ஃபீல்டு த்ரில்லரான படம் இது. ஓகே, ஆனால் என்னன்னா, என்னோட ஏர்லியர் ப்ராடக்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஈவன் மோர் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இன்னும் கொஞ்சம் கிளியராக டெலிவர் பண்ண வேண்டிய ஒரு கான்டென்ட். இந்த படம் பல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு படம். ஸோ அதனால தான் அந்த டைட்டிலில் அவ்வளோ பண்ணியிருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வாழ்க்கைக்காக நமக்கு தெரியாமல் போராடினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அவங்கள சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுவோம். அந்த மாதிரி மனுஷங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் நம்ம வீட்டில் ஒருத்தங்க வந்து குடியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட நம்ம எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அதை திருப்பி பார்க்கறது, ஒரு தாத்தா பேரனுக்கான ஒரு லவ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறது. இன்னொன்று, ஒரு கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்னைக்கு எத்தனை விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறான் லைஃப்பில், அவன் கனவுக்காக அவன் எவ்வளோ தூரம் போகிறான், ப்ளஸ் அவனோட செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அவன் ரியல் லவ் அப்படின்றது எப்போ புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே லேயர்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இது. குமார சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயமா இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் ஏ ஃபார் ஆப்பிள் கதை தான். இன்னும் பெரிய அப்படி ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சுலாம் நாங்கள் எந்த கதையெல்லாம் எழுதல. ஆனால் என்னென்னா, இந்த கதையோட ப்ரெசன்டேஷன் யூனிக்காக இருந்ததுன்னா ஆடியன்ஸ்க்கு இது இன்னும் ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதுதான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் வரைக்கும் வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. நைஸ், கிரேட், ஐ லைக் தட். அண்ட் குமரனோட என்ட்ரி, ஏன்னா குமரன் ஆல்ரெடி எல்லார் வீட்லேயும் பரிச்சயமான ஒரு முகம். இன்னைக்கு திரையில கதாநாயகனா அறிமுகமாகறாரு. அந்த டைட்டிலே, அதுவும் படத்தோட டைட்டிலையும் பேர் வருது இருக்கு இல்லையா, தட் இஸ் மோர் ஸ்பெஷல் நினைக்கிறேன். டெபியூட்டன்ட் அஸ் அன் ஹீரோ இன் அ பிக் ஸ்க்ரீன். இந்த கனவு எப்படி இருக்கு? ஏன்னா டைலர் ஒரு டைலாக் இருந்தது, ஒருத்தன் தூக்கம் வந்துச்சுன்னா 2 நாள் தூங்காமல் இருந்தா அதுக்கப்புறம் லட்சியத்தை நோக்கி வரும். அந்த லட்சியம் தான் இப்போ நினைக்கிறேன் குமரனுக்கு. வெரி ட்ரூ. அதாவது அதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16-17 இயர்ஸாக நம்ம சினிமா அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ட்ராவல் எடுத்து நிறைய சொன்ன மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்டாக, தென் அப்புறம் பேக் டான்ஸராக, அப்புறம் சீரியல் பண்ணோம். ஸோ இப்போது அது எல்லாமே இந்த ஒரு 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 இதுக்கு தான் ஒரு முதல் படம் அதுக்கு தான். அதுக்கப்புறம் அது தானாக ஒன்று கொண்டு போகும். அந்த முதல் படத்துக்கு தான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் இவ்வளோ வருஷம் ட்ராவலும். ஒவ்வொரு நாளும் நினச்சது தான். சம்ஹவ் இன்னைக்கு அது அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரில் இருக்கணுன்றது என்னுடைய நீண்ட கால ஆசை. ஃபஸ்ட்டு படமாக இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம எல்லாருக்கும். அது நான் ஆசைப்பட்டது இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம், நம்மளை சுற்றி ஒரு நல்ல குடும்பம், அதில் ஒரு அழகான ஒரு கதை, அதை சொல்லப்படுற விதம் புதுசாக இருக்கணும். இதெல்லாம் ஆசைப்பட்டது, அது எல்லாமே இதில் இருக்குது. எனக்கு இது கண்டென்ட் ட்ரிவனாக பார்க்கும்போது இளங்கோ குமரவேல் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மரோட அவரோட இருக்கும்போது ஸ்க்ரீன் அழகாக அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவார் பெர்ஃபார்மன்ஸாக பார்க்குறப்போ. இங்கே ஆல்ரெடி வதந்திலையும் நீங்கள் ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ என்னென்ன சேலஞ்சிங் இருந்தது ஃபார் குமரன்? சேலஞ்சஸாக எனக்கு அப்படி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இவங்க எல்லோரும் இருக்காங்க, இவங்களை யாரையும் நான் வந்து என்னால் ஒரு 2 தடவை 3 தடவை நடிக்க வச்சிடக்கூடாது அப்படின்றதோ. அவங்கெல்லாம் தேர்ந்த நடிகர்கள். பாலசரவணா இருக்கட்டும், ஜிஎம் குமார் சாராக இருக்கட்டும், எல்லாருமே தேர்ந்த நடிகர்கள். ஸோ நம்மனால அது இன்னொரு தடவை அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மைண்டில் இருந்ததே தவிர பயம் இருந்ததில்லை, டென்ஷன் இல்லை. கிரேட். அண்ட் பயல் ஒரு டெபியூட்டண்ட்டாக தமிழில் பார்க்குறப்போ வி ஆர் ஹாப்பி டு see on the screen. ட்ரெயிலர் பார்க்குறப்போ இருந்தது. சாங்லேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், அது உங்களுக்காகவே எழுதியிருக்காங்க போல. அழகாக இருந்தது, பொய்ட்டிக்காக இருந்தது. ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம், படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும், படம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன மாதிரி மாறி இருந்தது? இதுக்கு முன்னாடி I've had a lot of Tamil offers, but this happened to be my first film இங்கே. And நீங்கள் சொன்னீங்க அந்த song, that will be my first ever song in Tamil also, which is On Me. It is a very good experience, but also it's a special film for me also. Only if it's a love story, it will be flat maybe. But like director said, every single character has something or the other to do in the script. எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் தான் வேணும். Because ஒரு filmல if you can take out the heroine and this film remains the same,
then she has no importance, is what I understand. அப்படி இருக்கும்போது I really like how she's also part of the script. அப்படி நான் செலக்ட் பண்ணல, ஆக்சுவலி ஆடிஷனுக்கு அப்புறம் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. பட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். வாட் வாஸ் யுவர் ஆடிஷன் டயலாக்? ஃபர்ஸ்ட் டயலாக் என்ன கொடுத்து பேச சொன்னாங்க? ஸ்கிரிப்ட் கொடுக்கல, தே ஆஸ்க்ட் மீ டு ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் டூ சம் வீடியோ அண்ட் சென்ட். அவங்க கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, as she rightly said, அந்த கேரக்டர் எடுத்துட்டா அந்த படம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த கேரக்டர் தேவையே இல்லை. பட் பாயலோட கேரக்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஓகே, ஏன்னா இஃப் ஷி இஸ் நாட் தட் தேர் இஸ் நோ செகண்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து அமைக்கப்பட்டது. இந்த படத்தில் பெரிய பெரிய சேலஞ்சு ப்ளஸ் பிரச்சனை ஒன்றுக்கு என்னென்னா, பாயல் இப்போ ஓரளவுக்கு தமிழ் பேசுகிறாங்க அண்ட் ஷீஸ் அ மங்களூரியன். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த துளு லாங்குவேஜ் அந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸ்லாம் ஷீ இஸ் வெரி ஃப்ளூவெண்ட். தமிழில் என்னென்னா நான் டயலாக்ஸ் முன்னாடி நாள் கொடுத்தா தான் ஷீ கேன். பட் இப்போ என்ன விஷயம்னா, குமரன், பாலசரவணன், அப்புறம் வினோத் சாகர், குமரவேல்னா, அப்புறம் வினோத், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, சிவா அரவிந்த், இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் அப்போ ஏதாவது திடீர்னு இம்ப்ரவைஸ் பண்ண சொன்னால் இமீடியட்டாக பண்ணுவாங்க. ஓகே, சிங்க் எல்லாருக்குமே எப்படி இருக்கும். இப்போ படத்துலேயே ரொம்ப ஒரு முக்கியமான சீனாக இன்றைக்கி காலையில் தான் நான் எழுதுறேன். இது பண்ணணும், எப்படி வரணும்னு நான் எடிட்டை பார்த்துட்டு நம்ம ஒன்று எழுதுவோம்ல, அந்த மாதிரி நான் ஒன்று எழுதுறேன். இன்றைக்கி காலையில் ஷூட்டிங் இருக்கு, இன்னும் ½ an hour ஷூட் பண்ண போகிறோம். தட் ஐ கேம் கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் பெரிய சீன். அது நான் பாட்டுக்கு எழுதி தள்ளிட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு கூட நான் கேட்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஷார்ட் ரெடினா 2 பேரும் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் மத்தியானம் யோசிச்சு பார்க்குறேன், இந்த பொண்ணுக்கு லாங்குவேஜுக்கு அவ்வளோ டக்குன்னு எப்படி ஃப்ளூவெண்ட் வந்தது, எப்படி கற்றுக்கிட்டா, நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போய் என்ன திட்டிருப்பாளா, இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. சி என்னன்னா அதுதான் சொல்கிறேன்ல, இது அந்த கிராஸ்ப் ரொம்ப வேணும். அது வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கணும். தட் ஐ வாண்ட் டு ஷோ மை செல்ஃப் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அது இருந்தால் இது தானாக வரும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் போனாலும் சரி, எப்படியாவது நான் அதை பர்ஃபார்ம் பண்ணணுன்றது இருக்கு பாருங்க. ஏன்னா எமோஷன்ஸ் கெனாட் லை. ஓகே, நீங்கள் டைலாகே இல்லைன்னா கூட அந்த சீனில் வந்து டைலாகே இல்லை, மியூசிக்கே இல்லைன்னா கூட உங்கள் கண்ணு போய் சொல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அண்ட் பாயல் ஹேட் த ட்ரூத்ஃபுல்னஸ் இந்த ஃபிலிம். அண்ட் எனக்கு என்னென்னா, த மொமெண்ட் நானும் என் கேமராமேனும் ஜெகதீஷ் 2 பேரும் குமரனையும் பாயலையும் ஆஸ் அ பேரா நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்த உடனே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் டிவியேட் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு we spoke to the producers and said we'll fix on Payal. Coming to குமரனோட ஜேர்னியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெலிவிஷன் மீடியமில் ஓவர் எக்ஸ்பிரசிவாக ஒன்று பண்ணியிருப்போம். பட் இங்கே சினிமா வரப்போ அது டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். பீங் ஒரு ஹீரோவா, ஒரு ஆக்டரா, அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு என்னெல்லாம் மெனக்கடல் இருக்குது? பட் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணும்போதே வந்து, அதாவது கமிட் பண்ணுவோம்ல, இப்போ கமிட் பண்ணும்போதே ஒன்று பேசிப்போம்ல, ரெனுமரேஷன் பேசிப்போம், நான் இத்தனை மணிக்கு போயிடுவோன்னு பேசிப்போம். நான் அதெல்லாம் பேசவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பேசினது இதுதான், எனக்கு நோக்கம் இதுதான், படம் போகணும். அப்போது நான் அதுக்கு தடையாக இருக்க எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இப்போ நான் சீரியல் பண்ண வரேன், அது தட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. ஆனால் இதை நான் என் விதத்தில் பண்ணணும்னு உங்களோட ஸ்டைல் ஆஃப், ஆமாம், அதை நீங்கள் வந்து பாருங்கள். முதல்ல நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, நீங்கள் பாருங்கள். நாங்கள் அதுக்குன்னு ஒரு 5 எபிசோட்ஸ் எடுத்தோம்ல, முன்னாடியே எடுப்போம்ல, அதெல்லாம் நான் எடுக்கும்போது நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு அதில் கரெக்ஷன் இருந்தால் அந்த கிவ் அண்ட் டேக் பண்ணிக்கலாம். ஸோ தென் தே ஆர் அக்ரீட், ஓகே இந்த மீட்டர்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இதுக்கு தடையாக இருக்க எதையுமே பண்ணிடக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாதுன்றது எனக்கு பிகினிங்லேருந்தே இருந்தது. ஏன்னா அட் த சேம் டைம் இங்கேருந்து நான் வதந்தி போகும்போது ரொம்ப கான்ஷியஸாக, இப்போ சீரியல்லேருந்து வந்தோம்ல, கொஞ்சம் கம்மி பண்ணி நடின்னு ஒரு வார்த்தை ஆண்ட்ரூ என்ன சொல்லிடக்கூடாது, நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். அது அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நடக்கவே இல்லை. வதந்தியில் ஒரு ப்ளஸ் இருந்தது இல்லையா, ஸ்லாங் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு நல்ல ஈஸியாக லைவ் சிங்க். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரிஹர்சல் மாதிரி இருந்தது. நான் அது அங்கே என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷம் நடிச்சுட்டு அங்கே போகிறோம், எப்படி என்ன பார்க்குறாங்க, எப்படி அது வெளிப்படுதுன்றதை பார்ப்போம் அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இட் கேம் அவுட் வெல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு வதந்தியில். இங்கேயும் வந்து அதே மீட்டரை தான் மெயின்டைன் பண்ணிடுவோம். அண்ட் இந்த படமே குமார சம்பவம்ன்றனால செக்மெண்ட் வந்து த ஒன் சம்பவம், இதுதான் செக்மெண்ட் டைட்டில். நான் கேட்குற உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்ல போகிறீங்க, விச் ரிலேட்டட் டு கனெக்ட், உங்கள் படத்தோட கனெக்ட் ஆனாலும் சூப்பர், அந்த மொமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம். விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் குமரன். த ஒன் சம்பவம் ஹேப்பன்ட் இன் மை லைஃப், I never regret. என்னது? எனி டெசிஷன் ஐ மேக் ஃபார் நம்ம கெரியரை நோக்கி எடுத்த எந்த டெசிஷனும், அதுக்கு முன்னாடி 1008 கேள்வி வரும் மைண்டில், இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. பட் ஒன்ஸ் எடுத்த அப்புறம் இது வரைக்கும் எந்த டெசிஷனுமே நான் ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் ஏன் சீரியல் போகணும் அப்படின்னு எனக்கே நிறைய கேள்வியெல்லாம் வந்தப்போ வேணவே வேணாம், படம் பண்ணிட முடியாதோ, இந்த பயம்லாம் எனக்கு வந்து அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month எடுத்துக்கிட்டேன், அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் did I regret? அதுதான் எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டே போச்சு. And coming to you, that one சம்பவம் which made you to make a film அப்படின்னா என்ன ரீசன்? ஆக்சுவலி வெரி குட் கொஸ்டின் இது.
ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். நான் வந்து ஒரு தடவை சத்யம் தியேட்டரில் படம் பார்க்க போயிருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 8-9 இயர்ஸ் பிஃபோர். அப்போ என்னென்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் 4, ஒரு அப்பா அம்மா 2 பசங்க, 7-8 வயசு பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன நடக்குதுன்னா படம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பசங்க ஏதோ வேணும்னு கேட்குது. உடனே அவங்க அப்பா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றாரு. அவர் கொஞ்ச நேரம் படம் பார்க்குறாரு, ஒய்ஃப் கொஞ்ச நேரம் படம் பார்க்குறாரு. திடீர்னு பசங்க ஏதோ கேட்குது, ஏதோ ஒரு குழந்தை ஆகுது, தூக்கிட்டு வெளில போகிறாரு, திருப்பி வர்றாரு, திருப்பி உட்காந்து இப்படியே கிட்டத்தட்ட வந்து அதாவது எனக்கு எங்கேயோ இருக்காரு அவர், நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த படம் முடியும் போது நான் ஒரு விஷுவல் ஒன்று பார்த்தேன், விச் வாஸ் ஸ்டேஸ் வித் மீ ஃபார் எவர்ன்ற மாதிரி. அந்த படம் அவர் எப்படி பார்த்தாருன்னா, அந்த குழந்தைங்க சிரிக்கிறது, அவங்க ஒய்ஃப் சிரிக்கிறத அவர் பார்த்துட்டே இருக்காரு. எப்பப்பெல்லாம் அவங்க சிரிக்கிறாங்களோ ஸ்க்ரீனை பார்க்கல, அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஹி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. எனக்கு அப்போ என்ன புரிஞ்சுதுன்னா, அவரோட சந்தோஷம் என்னன்னா அந்த படம் கிடையாது, இவங்களை கூட்டிட்டு வந்து சந்தோஷப்படுத்துறது தான். அண்ட் இவங்க சிரிச்சாங்க, இவங்க கண் கலங்கினாங்க, இவங்க ஒரு நல்ல படத்தை பார்த்தாங்க அப்படின்றது தான் அவரோட சந்தோஷம். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என் கூட ஒரு ஃப்ரெண்டு படம் பார்க்க வந்தோம். நம்ம யாருக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குடா, இந்த மாதிரி அப்பா நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, தன்னெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஃபேமிலிக்காக ஒன்று பண்ணோம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. நான் இன்னைக்காவது ஒரு படம் எடுத்தேன்னா இந்த மாதிரி அப்பாக்களை ஹாப்பி பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் மேனிஃபெஸ்டிங். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் டோல்ட் திஸ், ஓகே, இட் பிகேம் அ மேனிஃபெஸ்டேஷன், அவ்வளோதான். ஏன்னா லக்கி மேனில் நான் பார்த்த அதே அப்பா கேரக்டர் தான் யோகி பாபு சாருக்கு. அப்படி நான் வச்சேன். அந்த குழந்தைக்காக என்ன வேணா பண்ணுவார் அவர், அதுதான் அந்த கேரக்டராக இருக்கும். இன்ஃபேக்ட் பானிபூரியில் எக்ஸாக்ட்லி த சேம் கேரக்டர் இஃப் யூ லுக் அட் இட், பொண்ணுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணா போகிற ஒரு அப்பாவை தான் அவர் இருப்பார். ஓகே, இதில் வந்து அப்பா கேரக்டர் கிடையாது, பட் அப்பா மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, அந்த ரியலைசேஷன் சூப்பராக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். எனக்கு என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, தட் at some point of time in my life that I really wanted to be a filmmaker to show how fathers are so important. என்னோட எல்லா படத்துலையும் இதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, இந்த மாதிரி சிரிக்கிறதா இருப்பார் ஒரு அப்பா, அவங்க சந்தோஷத்தை பார்த்துட்டு பண்ணுறாருல, நம்ம ஏன் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு படம் எடுத்து இந்த அப்பாவை ஒரு படம் பார்க்க வைக்கணும். குழந்தைங்களாம் சந்தோஷப்பட்டாங்க, நானும் ஒரு படம் பார்த்தேன், இந்த அப்பா என்னைக்கு படம் பார்ப்பாரு, நான் சும்மா யோசிச்சேன் உண்மையிலேயே. அதுக்கப்புறம் இட்ஸ் ஸோ ஹேப்பன் தட் ஐ பிகேம் அ யூடியூபர், ஐ ஸ்டார்டட் டூயிங் யூடியூப் வீடியோஸ், திங்ஸ் I don't know, universe has got its own ways. Great, and entire teamக்கும் பிரகரன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். Thank you. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SVS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SVS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.